ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் கவுன்சிலிங் அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு ஒரு சில சந்தேகங்கள் வரும். அப்படி ஏற்படக்கூடிய சின்ன சின்ன டவுட்ஸுக்கெல்லாம் கிளாரிஃபிகேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு அப்ளிகேஷனுக்கு மேலே 2 அப்ளிகேஷனோ 3 அப்ளிகேஷனோ அப்ளை பண்ணலாமா? இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நோ. ஒரு கேண்டிடேட் ஒரு அப்ளிகேஷன் தான் அப்ளை பண்ணணும். அப்படி அவங்க அதை மீறி 2 அப்ளிகேஷனோ 3 அப்ளிகேஷனோ அப்ளை பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட கேண்டிடேட்ஸரே கேன்சல் ஆகிடும். இப்போ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி அப்ளை பண்ணியிருப்போம் அப்படின்னா, நம்மளோட பர்சனல் மெயில் ஐடி வச்சு லாகின் கிரியேட் பண்ணி அதுக்கான அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம 2வது முறையோ 3வது முறையோ பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது டியூப்ளிகேட்டாக கன்சிடர் பண்ணிக்கும். அதனால ஒருத்தர் ஒரு அப்ளிகேஷனுக்கு மேலே போடக்கூடாது. 2வது எல்லாருக்குமே காமனாக இருக்கிற ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, என்னோட அப்ளிகேஷனை போஸ்டல் சர்வீஸ் மூலியமா அனுப்ப முடியுமா? அதுக்கு யூனிவர்சிட்டி என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது. இந்த B.Sc அக்ரி மாதிரியான பேச்சுலர் டிகிரி கோர்சஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஆன்லைன் ப்ராசஸ் மட்டும்தான், கண்டிப்பாக ஆஃப்லைன் கிடையாது. அதனால யாரும் போஸ்டல் சர்வீஸில் அனுப்பக்கூடாது. TNAGFI.youcanapply.com இந்த வெப்சைட் மூலமா மட்டும்தான் அனுப்பணும். இந்த 3வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டெக்னிக்கலான கொஸ்டின். இதை ரொம்ப கவனமாக நம்ம அப்ரோச் பண்ணணும். கொஸ்டின் என்னன்னா, எனக்கு TNAUவில் கொடுக்குற ஒரு சில டிகிரிஸில் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு B.Sc அக்ரி மட்டும்தான் வேணும், எனக்கு B.Tech அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நான் கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்ளை பண்ணும்பொழுது ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டில் ஆல் எலிஜிபிள் லிஸ்ட்டு தான் இருக்குது. அதில் B.Sc அக்ரி, B.Tech அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இது எல்லாம் சேர்ந்து லிஸ்ட்டாக இருக்குது. நான் எப்படி ஃபியூ டிகிரிஸை மட்டும் செலக்ட் பண்ணுறது? எனக்கு பிடிச்ச B.Sc அக்ரியோ B.Sc ஹார்டிகல்ச்சரையோ இதை மட்டும் நான் செலக்ட் பண்ணணும். இந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா, உங்கள் அப்ளிகேஷனை பொறுத்து உங்களோட எலிஜிபிள் டிகிரி அப்படிங்கிறது எந்தெந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு லிஸ்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா காம்பினேஷன்லையுமே நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டு உங்களோட ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ் மட்டும்தான் மாற்ற முடியும். அதாவது உங்களுக்கு B.Sc அக்ரி மட்டும்தான் வேணும் அப்படின்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் B.Sc அக்ரி கிடைக்கிற காலேஜஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு தென் கடைசியாக B.Tech அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் கொடுக்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் கோர்சஸ். அதுக்கப்புறம் உங்களோட ரேங்கிங், கம்யூனல் ரிசர்வேஷன், ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் இது எல்லாத்தையும் வச்சு உங்களுக்கு ஒரு லிஸ்ட் கிடைக்கும். உங்களுக்கு எந்தெந்த காலேஜில் எந்தெந்த டிகிரி அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதை வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுலேயே நமக்கு ஒரு கிளை கேள்வி தோணும், நான் ப்ரிஃபரன்ஸ் தப்பாக செலக்ட் பண்ணிட்டேன், இப்போ நான் அதை மாற்ற முடியுமா? இந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக மாற்ற முடியும். ஆனால் இப்போ மாற்ற முடியாது. சரி, அப்போ எப்போ மாற்ற முடியும்? கவுன்சிலிங் டைமில் மட்டும்தான் மாற்ற முடியும். நம்மளை கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க இல்லையா, அந்த டைமில் மட்டும்தான் அதை சேஞ்ச் பண்ண முடியும். அடுத்ததாக ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நான் தமிழ்நாடு கிடையாது, அதே மாதிரி என்னோட 10th 11th 12th இது நான் தமிழ்நாட்டில் படிக்கல. ஆனால் எனக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. நான் படிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். எப்படின்னா, NRI அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு, நான் ரெசிடென்ஷியல் இந்தியன், அந்த கேட்டகரியிலையோ இல்லை இண்டஸ்ட்ரியல் கோட்டா அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு, அந்த கேட்டகரியிலையோ இல்லை 3வதா மேனேஜ்மெண்ட் கோட்டா, இந்த கேட்டகரியிலையோ உங்களால் சேர்ந்து படிக்க முடியும். அடுத்தது அப்பா பேர் அம்மா பேர் நான் மாற்றி டைப் பண்ணிட்டேன், ஒரு டைப்போகிராஃபிக்கல் எரர் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நான் எப்படி மாத்துறது? ஸோ இது ரொம்ப சீரியஸான இஷ்யூ இல்லை. நேம் கரெக்ஷன் பொறுமையாக பண்ணிக்கலாம். நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணி உங்களுக்கு செலக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணும்பொழுது கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதை நினச்சி நீங்கள் ஒரு பயமோ பதட்டமோ அடைய தேவையில்லை. இப்போ நான் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறேன், என்னோட யூசர் நேம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். உங்களோட ரெஜிஸ்டர்டு மெயில் அட்ரஸ் தான் உங்களோட யூசர் நேம். இப்போ நான் என்னோட பாஸ்வேர்டை மறந்துட்டேன், அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிட்டேன், ஆனால் என்னோட பாஸ்வேர்டை மறந்துட்டேன். இப்போ நான் எப்படி என்னோட பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கிறது? அதுக்கு 2 வழி இருக்கு. முதல் வழி என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலிருந்து உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும் அந்த அட்மின் கிட்ட இருந்து, அதுல உங்களோட பாஸ்வேர்டு இருக்கும். இல்ல அதுவும் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடியும் உங்களோட ஃபோன் நம்பரும் கேட்கும். அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்ட் நீங்க ரீசெட் பண்ணிக்கலாம். இப்போ 11th 12th ஒரு சில குரூப் எல்லாம் இருக்கும். நாம எடுத்து படிச்ச குரூப் இப்ப டிஸ்பிளே ஆகிற இந்த செக்ஷன்ல இல்ல, நான் எப்படி அப்ளை பண்றது? அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வெளியிட்டு இருக்கிற நோட்டிபிகேஷன்ல அந்த குரூப் இல்ல, நான் எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கு TNAU என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்ட்ல நீங்க படிச்ச குரூப் இங்க லிஸ்ட் ஆகல, டிஸ்பிளேல லிஸ்ட் ஆகல அப்படின்னா நீங்க தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில ப்ரொவைட் பண்ற B.Sc B.Tech கோர்சஸ் படிக்கிறதுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிற டேட்டாவை அவங்க கொடுக்குறாங்க. 10th கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ரெஜிஸ்ட்ரேஷனை என்னால் ஆக்டிவேட் பண்ண முடியல. இதுக்கு பதில் என்ன அப்படின்னா, இது 2 வழியில சாத்தியமாகும். மொதல் வழி என்ன அப்படின்னா, TNAGFI.youcanapply.com அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணணும். அப்போ உங்களோட யூசர் நேம் கேட்கும். யூசர் நேம் அப்படிங்கிறது என்ன? உங்களோட ரெஜிஸ்டர்ட் இமெயில் அட்ரஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஆக்டிவேஷன் கோட் அப்படிங்கிற ஒரு கோட்
உங்களோட பர்சனல் மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதை என்டர் பண்ணணும்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ரெண்டாவது வழி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர்ட் இமெயிலை நீங்கள் லாகின் பண்ணணும். நீங்கள் எந்த இமெயில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கொடுத்துருக்கீங்களோ அந்த இமெயிலை நீங்கள் லாகின் பண்ணணும். அதுக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட அட்மின் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். அதில் வெரிஃபை டு ஆக்டிவேட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டிவேட் ஆகிடும். இந்த வீடியோவில் அக்ரி யூனிவர்சிட்டியில் நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு ஏற்படக்கூடிய சில சந்தேகங்களுக்கு விடை தேடி இருப்போம். அதுக்கான விளக்கமும் சொல்லியிருப்போம். இது ஒரு பார்ட் 1 வீடியோ தான். இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளுக்கான விளக்கங்களோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். And thanks for watching the video. Please subscribe to our channel for further updates.